ஆண்டவரும் உலக இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ குடும்ப ஊழியங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறது. இந்த நாளில் கூட நாம் விசேஷமாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கப் போகிறோம். குடும்பங்களுக்கான பாதுகாப்பிற்காக, குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக, குடும்பத்தில் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும், தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் குடும்பங்கள் மூலமாய் இந்த பூமியிலே செயல்பட வேண்டும். கர்த்தர் அதற்காக ஒரு குடும்பங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளில் அதற்காக நாங்கள் விசேஷமான ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். ஏன்னா ஆதியிலே தேவன் மனுஷியை சிருஷ்டித்தார். அவரை தமது சாயலாக தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஏன் சிருஷ்டித்தார் என்றால், பரலோகத்திலே தேவனை ஆராதிக்கிறபடியால் பூமியிலே அவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறதோ அதே போல் இந்த பூமியிலும் தேவன் குடும்பங்களின் மூலமாய் தம்முடைய சித்தத்தை திட்டத்தை இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தின் மகிமையை இந்த பூமியிலே நிலை நிறுத்தும்படியாக காண்பிக்கும்படியாக குடும்பங்களை தேவன் இந்த பூமியிலே உண்டாக்கினார். அதற்கு எதிராக சாத்தான் பல சதி திட்டங்களையும் பல தேவனுடைய திட்டத்திலிருந்து குடும்பங்களை பிரித்தெடுக்கும்படியான வேலைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறான். ஆதிலே தேவன் உண்டாக்கின குடும்பத்தை எப்படியாய் தந்திர ஆலோசனையின் மூலமாய் அவன் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை பாவத்திற்குள்ளால் உட்படுத்தப்பட்டு அவர்களை பிரித்தெடுத்தான். இந்த நாளில் கூட அப்படியான கிரியைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நடைபெற்று வருகிறது. அந்த குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளிலிருந்து குடும்பங்களை தேவன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். விசேஷமாய் நீதிமொழிகளில் சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாய் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று. அநேக குடும்பங்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்யும்போது குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வறுமைகள், வியாதிகள், வேதனைகள், பலவித கஷ்டங்கள் குடும்பத்துக்குள்ளாக இன்று காணப்படுகிறது. ஏன் என்றால் அது சாபத்தினால் வருகிறது. அது ஒருவேளை நாம் அறியாமல் செய்த பாவத்தின் மீறுதல் நிமித்தமாய் வருகிற சாபமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிசாசின் கிரியாக இருக்கலாம். இந்த நாளில் அதற்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். நாம் குடும்பங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி தலைகளை தாத்தி தேவ சமூகத்தில் குடும்பத்துக்காய் மன்றாடும். குடும்ப ஆசீர்வாதங்களுக்காய் என்னை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நிறைவு காலை வேலைக்காய் நன்றோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொன்ன வேத வார்த்தையின் படியாய் கூட ஆண்டவரே, இந்த காலை வேலை குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் குடும்பங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. நீர் குடும்பங்கள் மூலியமாய் ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியா ஆண்டவரே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற சாட்சிகளாய் வாழணுமே ஆண்டவரே. இயேசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உம்மை சேவிக்கும்படி ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள இருக்கிற நபர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக தகப்பன. விசேஷமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா தகப்பன. குடும்பங்களில் இருக்க தாய் தகப்பன் மார்க்கு வயதானவர்கள் ஆண்டவரே ஒரு புதிய பலத்தை தாங்க, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், தேவனுக்கு ஏற்ற குடும்பமாய் தேவனுக்கு ஏற்ற சிக்ஷையில் தேவன் சிக்ஷிக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு தேவன் என்ன சொல்லுகிறார் அதன்படி குடும்பத்தை நடத்த ஒரு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே தாய் தகப்பன்மார்க்காய் ஜெபித்தோம் ஆண்டவரே. அதே போல் கணவன் மனைவிக்காய் ஜெபிக்கிறான் ஆண்டவரே. குடும்ப உறவுகளில் பிசாசானவன் கணவன் மனைவிக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சத்துருவின் கிரியில இருந்த ஆண்டவரே குடும்பங்களை நீர் விடுதலையாக்கி பாதுகாப்பீராக ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. குடும்பத்தில் அன்பின் தன்மை எடுத்து போட்டான பகைமை வெறுப்பை உண்டாக்குகிற எல்லா பொல்லாத வஞ்சிக்கிற சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படட்டுமே இயேசுவின் நாமத்தினாலப்பா. இந்த காலையில் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரா. ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவர வறுமை போராட்டங்கள் ஆண்டவர மனது நிம்மதியில் சமாதானம் என்மை ஆண்டவரா. ஒவ்வொருவருக்கு ஆண்டவர என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரா. அப்பா உங்களுடைய சமாதானம் மெய்யான சமாதானம் ஒரு நதியை போல ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள பாய்ந்து ஓடட்டும் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற குழப்பங்கள், தேவையில்லாத பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தின்
ஆண்டவரே அந்த மகிமை காணப்படட்ட ஆண்டவரே. அப்பா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரை ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா அந்த பூமியில அப்பா நீர் அந்த ஜனங்களை அப்பா உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை நீர் பாதுகாப்பீராக தகப்பன. இந்த கால வேளையில கூட அப்பா விசேஷம் ஆண்டவரை கடன் பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிறது ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை, ஏன் என்றால் பிசாசானவன் இந்த உலகத்தின் காரியங்களை காண்பித்தாண்டவரை அப்பா வருமானத்திற்கு அதிகமான செலவுகளை வைத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரை. அப்படிப்பட்ட சிந்தையை கெடுக்கிற பிசாசுகள், உலக பொருளாசையை கொடுக்கிற பிசாசின் நாவிகள் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தில் நபர்களை விட்டு வெளியேறட்டுமே இயேசுவின் நாமத்தினால். அப்பா நீர் சொன்னீங்களே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள் என்று, அப்போது இவங்களை எல்லாம் உங்களை கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவரை அப்பா அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறவளா இந்த நாளில் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரை. விசேஷமாக குடும்பத்தில் காணப்படுற எல்லா சாபங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரை. பாவத்தின் அடிமை தனங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரை. அறியாமை நீரில் விலகட்டும் ஆண்டவரை. இயேசுவே நீரே மெய்யான சமாதானத்தை தாங்க ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக ஆண்டவரை. இந்த நாளில் கூட ஆண்டவரை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை அப்பா நீர் கல்வாரியில் சிந்தின ரத்தம் ஆண்டவரை இந்த நாளில் கூட ஆண்டவரை அப்பா ஆபேலுக்காய் பரிந்து பேசின ரத்தம் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஆண்டவரை இந்த பரிந்து பேசட்டும் ஆண்டவரை. நம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரை. இயேசு என்ற நாமம் பலத்த துருகமாய் மாறட்டும் ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரை நீதிமான்களாய் வாழட்டும் ஆண்டவரை. நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. நம்முடைய இரத்த கோட்டைகளாய் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரை. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒரு நபரின் அப்பா நெற்றியில் தரிக்கப்படட்டும் ஆண்டவரை. இந்த நாளில் கூட ஆண்டவரை எல்லா விதமான அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்துப்படும் சாத்தானின் வல்லமைகளை முற்றிலுமாய் குடும்பத்திலிருந்து அப்புறப்படுத்துங்க ஆண்டவரை. நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், பாதுகாப்பு, விடுதலை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமல்ல ஆண்டவரை. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரை பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாப்பீராக ஆண்டவரை. நோவாவை போல அப்பா குடும்பங்களை பாதுகாக்கிற தலைவர்களை எழுப்புங்க குடும்பத்தில் ஆண்டவரை. நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்த பேழை இந்த நாளில் இயேசு என்ற பேழைக்குள்ள அவள் கடந்து வந்து தங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. அப்படியா நீர் ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரை, எல்லா நிம்மதியற்ற தன்மைகளை எடுத்து போட்டு ஆண்டவரை சமாதானத்தை சந்தோஷத்தால் நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துக்கும். எங்களுக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்த அந்த நாதர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, குடும்பத்தில் கடன் பிரச்சனை, வறுமை, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பிறவினைகள் இருக்குமானால் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். எங்களோடு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் அழைப்பது தேவ குடும்ப ஊழியங்கள் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்களுக்காக வாரத்தில் 2 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து உபவாசம் ஜெபிப்போம். எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். உங்களுக்கு ஆலோசனை மற்றும் ஜெப உதவி தேவைப்படுமானால் எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் விடுதலையும் வெற்றியும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாகவும் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஆமென். ஒரு ப்ரேயர் முடிஞ்சிச்சு. அதில் ஃபோன் நம்பர் சொல்ல, ஃபோன் நம்பர் இல்லையா?